கண்ணா பாண்டியங்க அண்ணா அப்படியே கிளம்பிருச்சானே. கிளம்பிட்டாரா? எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிலா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும், ரூமுக்கு வாங்க அப்படின்னு சோழனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் என்னோடய ஃபோன்லேருந்து உங்களை யார் ராகுவுக்கு மெசேஜ் அனுப்ப சொன்னது, அவன் கண்ட மாதிரி என்னையே கேள்வி கேட்குறான், நீங்கள் எதுக்கு ரிப்ளை பண்ணீங்க, அவன் என்ன மெசேஜ் வேணால் அனுப்பியிருக்கட்டும், என் ஃபோன்லேருந்து மெசேஜ் அனுப்புறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு நிலா நம்ம சோழனை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. நிலா சத்தமாக பேசுகிறத கேட்டுட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம சேரன் வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம சோழன் பண்ண எல்லாத்தையுமே நிலா சேரன்ட்ட சொல்கிறாங்க. பாண்டிக்கு கல்யாணம் ஆகி வானதி இந்த வீட்டுக்கு வரட்டும், உங்களுக்கும் கல்யாணம் ஆகி சந்தா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவருக்கு நான் ஒரு பெரிய கும்பிடு போட்டு இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்ம நிலா சேரன்ட்ட சொல்கிறாங்க. சேரன் நிலா சொன்னதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன நிலா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு நம்ம சோழன் நிலா கிட்ட கேட்குறாங்க. நிலா வந்து ரொம்ப ஓவராகவே பேசுகிறாங்க. நாளைக்கான ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிளம்பி ரெடியாக இருப்பாங்க. பாண்டிக்கு ஃபோன் பண்ணால் பாண்டியோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் வருது. நான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கடையில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சோழன் கிளம்பி போகிறாங்க. இதுக்கு தான் இவனை கடைக்கே அனுப்பியிருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சேரன் வந்து சொல்கிறாங்க. நம்ம பாண்டி அப்படி எங்கே போயிருப்பாங்கன்னா அடுத்த ஒரு எபிசோட ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.